காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் மோதல் வலுவாகிறதா? ஒரு எட்டப்பர்னு சொன்னது திமுகவை நேம் பண்ணல, நம்ம தயாநிதி மாறனும் நேம் பண்ணல. பட் ரியாக்ட் பண்றாருனால தயாநிதி மாறன் குத்துது, உண்மை குத்துது. நீ எங்க கூட ஆதரவுல நின்று ஜெயிச்சுட்டு பதவிக்காக ஓடி போன நச்சுப்பாமன்றாங்க. கமலஹாசனை சொல்லலாம், தேமுதிகவை சொல்லலாம், அவங்கள எட்டப்பர்னு சொன்னாரு, அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்களே. தயாநிதி மாறனுக்கு பொத்துக்கிட்டு வருது. தொகுதி மறுவரை மசோதாவின் உள்ளடக்கத்தை பார்த்த பிறகு ஆதரிப்பதா இல்லையா என்று முடிவு செய்வோம்னா சறுக்கிட்டாங்க. 32 எம்பிக்களை வைத்துக்கொண்டு மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் இருக்க முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல என்ன அளவுகளை வைப்பீங்க, அதை சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன சார்? மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் கண்டிப்பா அவங்களை தண்டிக்கப்படக்கூடாது. இந்தி திணிப்பு போராட்டம்னு சொல்லிட்டு அரசியல் சாசனத்தை எரிச்சுட்டு லவ் லெட்டர் தான் கொடுத்துட்டாங்க. அப்போ கோர்ட்ல போகும்போது என்ன சொன்னா, கலைஞர் இருந்தா செஞ்சிருக்க மாட்டார். நாளைக்கு திரும்ப பிஜேபியோட போகக்கூடிய காலம் ஒண்ணு வரும். ஏன்னா காங்கிரஸோட இருக்க உறவுன்றது எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன் தான். அது சார், ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னாலும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அந்த புரிதல் இல்லையா? நேஷனல் லெவல்ல இப்படி ஒரு பில் எல்லாம் வரும், பல விஷயங்கள் வரும்னா 32 எம்பிக்கள் இருக்கக்கூடிய திமுகவோட ஆதரவு வேணும் அப்படின்ட்டு அவங்களும் அதை யோசிச்சிருக்கலாம்ல. Possibilities are very bright. DMK supporting the delimitation bill. The only thing is how far Amit Shah and Modi can travel. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்த போது ஆகஸ்ட் 1ஆம் தேதி டீலிமிட்டேஷன் மசோதாவை ஆதரிக்கும் கட்சிகள் தற்காலத்து எட்டப்பர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. இதுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையில தயாநிதி மாறன் அவர்கள் நம்பிக்கையை விற்கும் நாகப்பாம்புகள், நம்பிக்கையை விற்று பதவி வாங்கும் நாகப்பாம்புகள் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. அது காங்கிரஸ் தான் சொல்லியிருக்காருன்றது நமக்கு நேரடியா புரியுது. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் மோதல் வலுவாகிறதா? மோதல் வலுவாகுது. ஒரு எட்டப்பர்னு சொன்னது திமுகவை நேம் பண்ணல, நம்ம தயாநிதி மாறனும் நேம் பண்ணல. பட் ரியாக்ட் பண்றாருனால தயாநிதி மாறன் குத்துது, உண்மை குத்துது. ஏன்னா டீலிமிட்டேஷனுக்காக 2 வருஷத்துக்கு முன்னால பெரிய குரல் கொடுத்த, பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி இந்த இந்தியா பூரா பல தலைவர்களை அழைச்சி மீட்டிங்லாம் போட்டு 5 வருஷம் பிஜேபி எதிர்ப்பிலே வண்டியை ஓட்டின ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ் கூட, திரிணாமுல் காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் கட்சியோ அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோ அல்லது பினராயி விஜயனை கூட நாலும் பொழுதும் 24 மணி நேரமும் பிஜேபி எதிர்ப்பையே சுவாசித்தது கிடையாது. 21, 26 ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் அதே தான் அவங்க செஞ்சாங்க. தென் மாநில முதலமைச்சர்களையும் ஒடிசாவில் அதெல்லாம் சிஎம்ஐ வரவழைச்சு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பெரிய ஊர்வலம், மாநாடு எல்லாம் போட்டார் ஸ்டாலின். ஏப்ரல் மாதம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் பார்லிமெண்ட்டில் அந்த பில்லு வரும்போது எதிர்த்து போட்டு பில்லை தோக்கடித்ததில் திமுகவுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆனால் இதே கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் விஜய் கிட்ட அதிகாரத்தை பலி கொடுத்து அதிகாரத்தை இழந்து வீட்டுக்கு போன பிறகு அவங்க குரலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னால் அந்த டீலிமிட்டேஷன் பில்லோட கண்டென்ட்டை பார்த்த பிறகு, தொகுதி மறுவரை மசோதாவின் உள்ளடக்கத்தை பார்த்த பிறகு ஆதரிப்பதா இல்லையா என்று முடிவு செய்வோம்னா சறுக்கிட்டாங்க, பால் மாறிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது, ராகுல் காந்தி அஸ் அன் அப்போசிஷன் லீடர் பார்லிமெண்ட்டில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய உறவின் நெருக்கம், அதனுடைய ஆழமும் அடர்த்தியும் அகலமும் நீளமும் உங்களையும் என்னையும் விட நன்றாக தெரியும். அவர் பொதுவாக சொல்கிறாரு எட்டப்பர்கள்னு. ஏன் கோபம் பொத்து கொண்டு வருகிறது தயாநிதி மாறனுக்கு? எந்த கட்டத்திலையும் டீலிமிட்டேஷனாக விட மாட்டோன்னு தானே நீங்கள் பேசுனீங்க. இப்போ புதுசாக கேவியேட்டு போட்டு பேசுகிறீங்க, அதோட உள்ளடக்கம் தெரிஞ்ச பிறகு நாங்கள் முடிவு பண்ணுவோன்னு. 99 வாஜ்பாய் ஆதரிக்கும் போது என்ன மனநிலையில் இருந்தார்களோ அந்த மனநிலைக்கு இன்று திமுக வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். 32 எம்பிக்களை வைத்துக்கொண்டு மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் இருக்க முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் அவர் ராகுல் காந்தி அந்த வார்த்தையை சொல்றாரு. இவங்க பதிலடி கொடுக்குறாங்க. நீ எங்க கூட ஆதரவுல நின்று ஜெயிச்சுட்டு பதவிக்காக ஓடி போன நச்சுப்பாமன்றாங்க. சகஜம். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் வெரி காமன் இன் பாலிடிக்ஸ். அவர் எட்டப்பர்னு சொல்லும்போது திமுக ஏன் இவ்வளோ குத்துது குடையுது? அவர் ஒன்றும் டிஎம்கேவை மீன் பண்ணலையே. இங்க ஏடிஎம்கே பிஜேபியோட தோழமையில தான் இருக்கு. பேச்சு அப்படிதானே சார் வருது. டிஎம்கே ஆதரிக்கலாம் அப்படின்ற பேச்சு பரவலாக டிஎம்கேவை நேம் பண்ணலங்க. அவர் டிஎம்கேவை நேம் பண்ணல. அவர் நேம் பண்ணல. எங்க அப்பா இதுக்குள்ளேயோ இல்லையா இவங்களாவே குதிக்கிறாங்க. இப்ப பார்ட்டி ஃபண்டுக்கும் இதே மாதிரியான குற்றச்சாட்டு தான் வந்தது. பார்ட்டி ஃபண்ட் பொதுவா ஓடும்போதே தெரிஞ்சிச்சு.
நீ தான் வாங்கினேன்னு. நீங்களே ஏன் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க? எட்டப்பர்கள் அவர் ஏன் ஏடிஎம்கே சொல்லிருக்கூடாது? ஏன்னா ஏடிஎம்கேக்கு 4 MP 2 அல்லது 3 MP சார் அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க ஆதரிப்பு மனநிலை. சோ வாட் முந்தி ஆதரிச்சாலும் இப்ப ஆதரிச்சாலும் நீ எட்டப்பன் தான் சொல்லலாம், கமலஹாசனை சொல்லலாம், தேமுதிக சொல்லலாம். அவங்கள எட்டப்பர்னு சொன்னாரு, அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்களே. தயாநிதி மாறனுக்கு பொத்துக்கிட்டு வருது. ஏன்னா உண்மை சுடும். நீங்க பிஜேபியோட நெருக்கமா போயிட்டீங்க. நீட் விஷயத்துல எடுத்துக்கோங்க. நீட்டை வச்சு 5 வருஷமா வண்டியை ஓட்டுனீங்க. மாசம் மாசம் அமாவாசை, கார்த்திகை, பிரதோஷம் இதெல்லாம் வருதோ இல்லையோ நீட் எதிர்ப்பை திமுக நடத்திக்கிட்டே இருந்தது 5 வருஷம். நீட்டுக்கு எதிராக, நீட்ல இருக்கக்கூடிய முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் டெல்லியில பெரிய போராட்டம் நடத்தும் போது, இந்தியாவின் பல மாநில தலைநகரங்களுக்கு அந்த போராட்டம் பரவும் பொழுது, பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்ல பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தெருக்கள் இறங்கி போராடும் பொழுது, ஜஸ்ட் ஒரு நாம்கி ஆவாஸ் திமுக மாணவர் அணி ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு ஒரு அறிக்கையை விட்டுட்டு அப்படியே பதுங்குனீங்கல்ல. உங்க லாஜிக் படி பார்த்தா, உங்க ஆங்கிள் இருந்து பார்த்தா நீங்க மாநில தழுவிய போராட்டத்தை நடத்திருக்கணும்ல. இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் திமுகவோட கட்டமைப்பு என்பது மற்ற எல்லா கட்சிகளோட கட்டமைப்பை விட அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அமைப்பு ரீதியான கட்டமைப்பு, ஸ்தாபன கட்டமைப்பு என்பது மிக மிக வலுவானது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் அல்லது முக்கிய நகரங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கணும்ல. அப்படியே பதுங்குனீங்க. பால நிலையத்துல போராட்டக்காரர்களுக்கு போராட அனுமதி கொடுத்தாங்க, அது அறிவாலயத்தில நீ கொடுத்துருக்கணும். இதுதானே உன் வரலாறு, நீ கொடுக்கலையே. இந்த மாதிரி 1000 உதாரணங்களை அடுக்கி கொண்டு போகலாம். தமிழக தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எந்த அளவுக்கு பாஜகவோடு திமுக மறைமுகமாக சமரச கோலத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு அந்த அர்த்தத்துல தான். அது இல்லாம RS பாரதி தெளிவாப்படுத்துறாரு, தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் பில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு தொடர்ந்து பேசின திமுக, உள்ளடக்கத்தை பார்க்காம நாங்க பேச மாட்டோம்னா பொடி வச்சு பேசுறதுன்றது திமுக தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கமா, ஒரு புள்ளி, ஒரு செமிகோலன், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஆழமான அர்த்தம் இருக்கும். இவர்கள் அந்த பக்கம் போய்விட்டார்கள், திமுக பக்கம் போய்விட்டார்கள் என்பது டெல்லி பாலிடிக்ஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அது எப்படி ஷேப் அப் ஆக போகுது, எப்படி ஃபார்மலைஸ் ஆக போகுது, எப்படி ஃபேன் அவுட் ஆக போகுதுன்றது தான் தெரியல. அந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார், அவர் நேம் பண்ணல. உங்களுக்கு ஏன் கோபம் பொத்துக்கிட்டு வருது? இப்போ கமலும் தேமுதிகவும் அவங்க ஓட்டுமே முக்கியம் தான் ராஜ்யசபால. ஏன்னா ராஜ்யசபால தேர் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் 2/3. அவங்க 2 பேரும் சைலண்டாக இருக்காங்க. ஏன் அவங்க 2 பேரும் எட்டப்பொருன்னு சொல்லியிருக்கலாமே? ஏன் திமுக கோபம் பொத்துக்கிட்டு வருது? ஆகவே இது வரலாறு. அவங்களால எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மத்தியிலும் ஒரே நேரத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரத்தில் இல்லாமல் திமுகவால் இருக்க முடியாது. இது அவர்கள் வரலாறு அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அதுவும் மத்தியில் கிட்டத்தட்ட 32 MPs சொலையா இருக்கும் பொழுது, அதுவும் தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள் பதவியை நன்றாக சுவைத்த பிறகு, இங்கு அதிகாரம் போன பிறகு, இங்கு வழக்குகள் சூழத் துவங்கி இருக்கும் பொழுது ஒவ்வொரு மந்திரியாக ரெய்டு பண்ணுறாரு விஜய் போலீஸ், பண்ணுகிறது விஜய் போலீஸ். அவருடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு, நீங்கள் ஒரு மனிதனை புரிந்து கொள்வதற்கு அவனுடைய கடந்த கால வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியுடைய செயல்பாடுகள், அடுத்தடுத்த கட்டங்களை என்னென்ன புரிந்து கொள்வதற்கு அவங்களுடைய பாஸ்ட் தெரிஞ்சதுனா தான் உங்களுக்கு ஃபியூச்சரை ஷேப் பண்ண முடியும். ப்ரோக்னோசிஸ், யூ கேன் ஹேவ் அ ப்ரோக்னோசிஸ் ஒன்லி இஃப் யூ நோ தர் பாஸ்ட். அந்த ரித்தம் தெரிஞ்சதுன்னா அவங்க பவர் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. ஓட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணாங்க. திமுக செய்யாத துரோகமா? 98 பிஜேபி எதிர்ப்பில் தமிழ் மாநில காங்கிரஸோடு நின்று 9 சீட்டு, மொத்தம் திமுக 6, தமிழ் மாநில காங்கிரஸ் 3 ஜெயிச்சுட்டு ஒரே வருஷத்தில் போய் வாஜ்பாய் ஆதரித்தான். 1 கோடி கையெழுத்து மதவெறிக்கு எதிராக மார்ச் 1ஆம் தேதி 99 லைலா காலேஜ் சாயங்காலம் 4 மணிக்கு போட்டார் கலைஞர். கரெக்டாக 48வது நாள் 47வது நாள் 6 MPs போய் மோடி வாஜ்பாய் ஆதரித்தான். இது வரலாறு. அவர்கள் பிஜேபியை நோக்கி நகர்கிறார்கள் என்பது தெரிந்த காரணத்தால் தான் ராகுல் காந்தி அந்த வார்த்தையை சொன்னார். RS பாரதியோட பேட்டி, தெளிவான பேட்டி, திரும்ப திரும்ப சொல்லுகிறார், உள்ளடக்கம் தெரியாமல் மசோதாவை குறித்து சொல்ல முடியாது. அப்படின்னா நீ போறேன்னு அர்த்தம். அதனால் அதுக்கு நீ நச்சுப்பாம்பு பேசிட்டு போகலாம், அது அவங்க உரிமை. நீ என் கூட ஆதரவில் நட்டு விஜய் கிட்ட போகணும், அது அவங்க பக்கம் இருக்க நியாயம். ஆனால் நீ பிஜேபியோட போய் சேர்றது எதுவும் நியாயப்படுத்த முடியாது. எட்டப்பர்கள் என்று சொன்னது அவர்களை மிகவும் கோபப்படுத்தி இருக்கிறது. மற்றவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஏடிஎம்கே அமைதியாக இருக்குது, அவங்ககிட்ட 4 MPs இருக்கான், 2 MPஸோ 4 MPஸோ. தேமுதிக ஒரு MP இருக்காங்க, நம்முடைய கமலுக்கு அவர் ஒரு MP. அந்த எட்டப்பர்களை அவர் சொல்லவில்லையே, அவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா? உங்களுக்கு மட்டும் ஏன் கோபம் வருது? ஆகவே உண்மை சுடும். அதான் இது சார். இந்தியா முழுவதும் மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாம 50% இன்க்ரீஸ் கொடுத்துட்டா
ஆதரிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில அந்த சட்ட ரீதியாக கொண்டு வர முடியாதுங்க. ஜெயராம் ரமேஷ் அதை தெளிவா பேசியிருக்காரு. இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தின்படி அதை செய்யவே முடியாது. ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னார். ஆல்ரெடி இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் படி அதற்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இன்னொரு விஷயங்க, மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணால் வேறு எந்த விதத்தில் நீங்கள் பண்ணுங்க, எனக்கு அது புரியல. ரொம்ப நாளைக்கு இதை தள்ளி வைக்க முடியாது. யூபியில் இப்போ நமக்கு 8 to 10 லட்சம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி தொகுதிக்கு, சில தொகுதியில் 8, சில 9, மேக்ஸிமம் 10, அதுக்கு 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கான். சில நாடுகளுடைய மக்கள் தொகையை விட அதிகம். எப்படிங்க நியாயம் அது? 30 லட்சம் பேர் ஒரு எம்பி எப்படிங்க கவனிக்க முடியும்? ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம. ஜெர்மனி, பிரான்ஸ் அண்ட் கிரேட் பிரிட்டனோட டோட்டல் பாப்புலேஷனோட யூபி பாப்புலேஷன் அதிகம். 15 லட்சம் 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இருக்குது. 30 லட்சத்துக்கு மேல 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியால எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? அப்போ ஓவராலா சீர்திருத்தம் தேவைப்படுது. ஒரு பகுதி மக்கள் அந்த இடத்துல என்ன அளவுகளை வைப்பீங்க, அதை சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன சார்? மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் கண்டிப்பா அவங்களை தண்டிக்கப்படக்கூடாது. அதுக்குதான் இப்ப யுஎஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 2 ஃபார்முலாவை வச்சிருக்காங்க. ஒன்று எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஈக்குவலாக ரெண்டு ஓட்டிங். அதர் ஹவுஸில் மக்கள் தொகை அடிப்படையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரணும். மக்கள் தொகை அடிப்படையில் கம்ப்ளீட்டாக வேணாம் என்று சொல்வதும் ஏற்புடையதல்ல. இப்போ நம்ம யூபிக்கு என்னங்க சொல்லுவீங்க? யூபியில் கேன் யூ இமேஜின் 30 lakhs, ஓவர் 30 lakhs எப்படி ஒரு எம்பியால ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? பல பிரச்சனைகள் உங்களுக்கு. அப்போ நமக்கு பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கான ஜஸ்டிஸும் கிடைக்கணும். இந்த இடத்துல தான் பேச்சு. இது இந்த கவர்மெண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஏன் கோவம் வருதுன்னா, இவங்க பொலிட்டிக்கல் மோட்டிவோட பண்ணுறாங்க. அவங்க ரூலிங் இருக்கக்கூடிய, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் அதிகப்படுத்துறதன் மூலமாக அவங்க பொலிட்டிக்கல் ஹெகமனியை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. பட் லுக் அட் இட் ஃப்ரம் திஸ் ஆங்கிள். எல்லா பிரச்சனைக்குமே இன்னொரு கோணம் உண்டு. ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நம்ம எல்லா இஷ்யூலையும், இன்க்ளூடிங் காவேரி இஷ்யூ, யூ ஹாவ் அன் open mind to look at it, the issue from their side also. அவங்க பக்கம் இருக்க கூட ஒரு நியாயத்தையும் you have to take into consideration. கன்க்ளூட் பண்ணுறது பண்ணாது உங்கள் சப்ஜெக்டிவான டிசிஷன். யூபி மாதிரி ஒரு ஸ்டேட்டில் எப்படிங்க நீங்கள் பழைய ஃபார்முலாவை 71 ஃபார்முலா வச்சு நீ டீலிமிட்டேஷன் எப்படிங்க ரன் பண்ணுவீங்க? அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைன்னா இன்னைக்கு இருந்த மக்கள் தொகைன்னா நமக்கு தண்டிக்கப்படக்கூடாதுன்றது எவ்வளோ உண்மையோ அதற்கு ஈக்குவலாக அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அப்போ there must be a middle path, there must be a systemic change. அதுதான் இப்போ யூஎஸ்ல இருக்க மாதிரி அங்கே எல்லா ஸ்டேட்டுக்கும் முக்கியமான டிசிஷன்ஸில் அந்த செனட்டில் நினைக்கிறேன் ரெண்டு ஓட்டு ஃபிக்ஸடு, எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாலும் இறங்கினாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேசிக் சேஞ்ச் நோக்கி தான் நம்ம போகணுமே ஒழிய அதை நோக்கி இந்த மசோதால எதுவும் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். நான் இவன் எவ்வளோ நாளைக்கு இங்கே ஃப்ரீஸ் பண்ணுவீங்க? 76ல் ஃப்ரீஸ் பண்ணாங்க, 2001ல் ஃப்ரீஸ் பண்ணாங்க, இப்போ 2026லையும் ஃப்ரீஸ் பண்ணுவேன். அப்போ யூபியில் இருக்கவனோட ஜஸ்டிஸ் என்ன? அவன் இந்திய குடிமகன் இல்லையா? அந்த ஆங்கிள்லையும் நம்ம யோசிக்கணுன்றான். அப்போ அந்த இடத்துல பிஜேபி தன்னோட ஹோல்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அவங்களோட பொலிட்டிக்கல் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாங்க. சி ஃபார் எவர் வி டோன்ட் வாண்ட் டீலிமிட்டேஷன் சொல்லவே முடியாதுங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் கம். இந்த தடவை திமுக சப்போர்ட் பண்ணுது பண்ணலை. சி இதில் டிஎம்கேவோட ரோல், அவங்க பிஜேபியோட போகிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அதுக்குள்ளே போய் அவங்கள முத்திர குத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. அது வேண்டாம். அதை மட்டுமே வச்சு இந்த பிரச்சனையை பார்க்க வேணாம். டிஎம்கே என்ன செய்யுது அல்லது செய்யலைன்றதை வச்சு டோன்ட் கன்க்ளூட் திஸ் இஷ்யூ. ஆஸ் அ கான்செப்ட் டீலிமிட்டேஷன் வேணுமே வேணாமா? வேணான்னு எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்? நம்ம போடுற மாதிரி 3 மடங்குங்க சார். அது கரெக்ட் சார். அங்க இருக்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேச போறாங்க. அப்ப இங்க தமிழ்நாட்டோட தென்னிந்திய மாநிலங்களோட நலன் சொல்றேன். சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்தா 3 குழந்தை பெற்றுக்கிட்டா 30,000, 4 குழந்தை பெற்றுக்கிட்டா 40,000. இவங்க எல்லாருக்கும் பாப்புலேஷனை கம்மி பண்ணதால நம்ம தண்டிக்கப்படுறோம்ன்ற ஃபீலிங் வந்துச்சு. நாயுடு சொல்றது ரொம்ப முட்டாள்தனம், அடி முட்டாள்தனம். 3 குழந்தை பெற்றுக்கோன்றது தட் ஆர்குமெண்ட் இஸ் ஆன்டி விமன். அது எவ்வளவு பெற்றுக்கணும் வேணான்றது ஒரு பெண் முடிவு இல்ல. அது இப்போ சொல்வதற்கான அதுதான் இதுதான். அதே நாயுடு தான் உங்களுக்கு அக்ராஸ் த போர்டு 50% இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாரு. இப்ப எல்லா ஸ்டேட்டுக்குமே 50% இன்க்ரீஸ். இப்ப தமிழ்நாட்டுக்கு 39 59, பாண்டிச்சேரியோடு சேர்த்து 60. அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க? யூபி 80 40 அப்படின்னா 120. அப்படி பார்த்தாலும் அங்க போய் 850 வரும்போது we will have 400க்கு மேல அவங்க ஹோல்டு வந்துரும். 400க்கு மேல. இப்ப இதுல வின் வின் சிச்சுவேஷன் இல்லங்க. இப்ப 40க்கு 60 வரதுக்கும் 80க்கு 140 வரதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவனுக்கு தான் அட்வான்டேஜ்.
அதில் எந்த சந்தேகமும் வேணாம். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு கட்டத்துக்கு மேலே தடுக்க முடியாதுன்னு தான் தோணுது. சி வாட்ஸ் ஹேப்பனிங் இஸ் இன்ஜஸ்டிஸ் இன் த கோர். சி 71 பாப்புலேஷன் சென்சஸை வச்சுக்கிட்டு நான் 26ல் வந்து 29ல் வந்து 71 பாப்புலேஷன் படி தான் எனக்கு 29ல் வந்து எனக்கு டீலிமிட்டேஷன். அது எப்படி நியாயம்? அது எப்படி வந்து தொகுதி மறுவரைன்றது எப்படி இருக்க முடியும்? அப்போ இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் அப்போ நாளைக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுறாங்க? அதுக்கு தான் வந்து பேசிக் சேஞ்ச் வேணும். இப்போ யூஎஸ்ல ரொம்ப அழகாக பண்ணால எல்லா 49 மாநிலங்களும் என்னமோ 50 மாநிலங்கள் நினைக்கிறேன் யூஎஸ்ல. அந்த ஹவுஸ்ல மேஜர் ஹவுஸ் பாலிசி டிசிஷன் மேக்கிங்ல வந்து ஈச் டூ எம் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் irrespective of the population. I think which is better. ஏன்னா மக்கள் தொகை ஏறும் இறங்கும். இன்னும் 50 years from now, இன்ஃபேக்ட் இந்தியன் பாப்புலேஷனே வந்து உங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுதுன்றாங்க உங்களுக்கு லாங்கர் ரன்ல உங்களுக்கு. அதனால தானே நாயுடுலாம் கூட இந்த வார்த்தையை பேசுறாங்க. ஸோ இப்போ 50 years from down the line, இப்போ 2076ல் வந்து டவுன்வர்ட் ஸ்பைரலில் தான் இருக்க போகுது உங்களுக்கு வந்து. அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி வைக்க முடியுன்ற கேள்வி எழுது. அது இதுக்கு ஒரே பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மாடல் தான் உங்களுக்கு வந்து. ஈச் ஸ்டேட் ஷுட் ஹேவ் அ ஃபிக்ஸட் ரெப்ரஸன்டேஷன். அதர் ஹவுஸ் வில் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அன் அரேஞ்ச்மெண்ட் லைக் திஸ். ஆனால் இன்னைக்கு இந்த அரசியல் கேடுகட்ட அரசியல் 800க்கு மேலே அந்த பார்லிமெண்ட் பில்டிங்கே மோடி எப்படி கட்டியிருக்காரு? 850 வச்சு தான் கட்டியிருக்காரு. ஏன்னா அதில் 400 சீட் அவங்க ஆள் வந்துட்டா போதும், உனக்கு ரெப்ரஸன்டேஷனாக வேணான்றாங்க அவங்க. இதில் தென் மாநிலங்களுக்கு அனுமதி நியாயம் வழங்காமல் விடமாட்டோம்னு ஆவுன்னு கத்துன திமுக இப்போ வந்து எடுத்து அவங்க ஆங்கிள் இருந்து நான் சொல்கிறேன், யாருமே பேசாத பேச்சை பேசி யூ வெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட். அதாவது கருணாநிதி இருந்தால் அது செஞ்சிருக்க மாட்டார், அவருக்கு தெரியும். இவ்வளோ தூரம்லாம் ஆன்டி பிஜேபி பண்ண தேவையில்லை. ஸ்டாலின் 21, 26 அவர் பீரியடில் பண்ணதை நான் சொல்கிறேன். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்க எரிச்சாங்கல்ல சார், நிறைய செஞ்சாங்க. அவர் கையை புடிச்சு எரிச்சார்ல. இப்ப உள்ளடக்கத்தை சட்டப்படி சரியா? அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் எதை வேணா எரிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. முரசொலி மாறன் 86ல் 10 எம்எல்ஏ டிஸ்மிஸ் பண்ணார் பிஹெச் பாண்டியன் எம்ஜிஆர் சிஎம் இருக்கும்போது. இதே மாதிரி அரசியலமைப்பு சாசனத்தை இந்தி திணிப்பு போராட்டம்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சாசனத்தை எரிச்சாங்க. எரிச்சிட்டு லவ் லெட்டர் தான் கொடுத்துனுட்டாங்க. அப்போ கோர்ட்ல போகும்போது அவன் என்ன சொன்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எரிக்கிறதுனா இதெல்லாம் நகல் ஒரிஜினல் இந்திய அரசியலமைப்பு சாசன லித்தோகிராஃபில எழுதுனது பார்லிமெண்ட்ல இருக்குல்ல, அதை எரிச்சாதான் குற்றம்ட்டான். இப்படி எப்படி வேணா நம்ம சட்டம் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம்ல, அது கிடையாது பிரச்சனை. நத்திங் இஸ் சாக்ரோசன்ட். உங்களுக்கு கொளுத்துறதுலாம் கொளுத்திட்டு போறதா லவ் லெட்டர் கொளுத்துனுட்டாரு, அவ்வளவுதான். இப்ப அதை பண்ணிட்டு 100 நாள் 120 நாள் கூட முடியல. உள்ளடக்கத்தை பார்த்து எந்த முதலமைச்சரும் கொளுத்துல, இவர் கொளுத்துனாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, உள்ளடக்கத்தை பார்த்து தான் முடிவு பண்ணோம்னா உங்களுக்கு விஜய் கிட்ட ஆட்சி இழந்ததோட அந்த கோபம் உங்களை அந்த எண்டு கொண்டு போயிடுச்சு. இவங்க பண்ண பிரச்சனையே தப்பு என்னன்னா 21, 26ல் இந்த சட்டத்தை கொளுத்துறதுன்ற லெவலுக்கு ஆன்டி பிஜேபி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போச்சு. அதனால இன்னைக்கு திரும்ப வர முடியல. கலைஞர் இருந்தால் செஞ்சிருக்க மாட்டார். நாளைக்கு திரும்ப பிஜேபியோட போகக்கூடிய காலம் ஒன்று வரும். ஏன்னா காங்கிரஸோட இருக்க உறவுன்றது எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன் தான். அது 71லேருந்து இப்போ 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் தான், இப்படி போய் தான் வரும் அது கிராஃபு. அதனால நம்ம போய் இதுக்கெல்லாம் போய் வந்து நம்ம இவ்வளோ எண்டு போக தேவையில்லை. ரெண்டாவது நம்ம ஒரு மாநில அரசாங்கத்தை நடத்தும்போது மத்திய அரசாங்கத்தை இவ்வளோ தூரம் பகச்சிக்க வேண்டியதில்லைன்ற புரிதல் அவருக்கு இருந்திருக்கும். ஸ்டாலினுக்கு அது இல்லை, எக்ஸ்ட்ரீமாக ஆன்டி பிஜேபியை போனார். இன்னைக்கு திரும்புறதுல அதான் கஷ்டம். இவர் கலைஞர் மாதிரி இருந்தால் இன்னைக்கு திரும்ப பிஜேபியோட போகிறது ஈஸியாக இருந்திருக்கும். பிகாஸ் யூ பிகம் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன். கண்டிப்பாக போவாங்க பிஜேபியோட. தொகுதி மறுவரையை திமுக ஆதரிக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் அவர் எட்டப்பன்னு சொல்கிறாரு. அவங்க தெரியான பதிலடி கொடுக்குறாங்க. டிட் ஃபார் டாட். இதில் எதுவுமே தப்பு கிடையாது. சார், ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னாலும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அந்த புரிதல் இல்லையே. நேஷனல் லெவல்ல இப்படி ஒரு பில் எல்லாம் வரும், பல விஷயங்கள் வரும்னா 32 எம்பிக்கள் இருக்கக்கூடிய திமுகவோட ஆதரவு வேணும் அப்படின்ட்டு அவங்களும் அதை யோசிச்சிருக்கலாம்ல. நேஷனல் லெவல்ல ஒரு லார்ஜர் கான்டெக்ட்ல மிஸ் பண்ணிட்டாங்க. ஐ அக்ரி வித் யூ. உங்க கன்சர்ன் எனக்கு புரியுது. ஐ அக்ரி வித் யூ. பட் அவங்க ப்ராப்ளம் என்னன்னா, மாநிலத்தில் 59 வருஷம் பொறுத்து உங்களுக்கு பவர் கிடைக்குது. தே ஆர் சீயிங் லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல். இன்னொன்று, இந்த சிக்கலோட ஆரிஜின் என்னன்னா, சீட்ஸை வந்து அவங்க கூட கொடுக்கல. 20 சீட்டு கொடுத்தாங்க. அவங்க ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன். அதை 25க்கு மேலே கொடுக்க மாட்டேன், 21லேயே வடைய வேண்டிய ஆலைன்னு சோனியா காந்தி இன்வால்மெண்ட்டால வந்தது. இப்போ நவ் ஷீ இஸ் சிக். அவங்க ஷீ இஸ் டவுன் அண்ட் அண்டர். அவங்களால வந்து ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்க முடியல. ஸோ 25 சீட்ஸ்ன்றது வந்து இவங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கடைசியில் அது உடையிற லெவலுக்கு போயிடுச்சு. 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. பவர் ஷேரிங் அவங்க கேட்டாங்க 3 இருந்தாலும். சி, காங்கிரஸோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை எந்த அளவுக்கு ஷ்ரிங்க் பண்ண முடியுமோ ஷ்ரிங்க் பண்ணுறது, அதை போட்டு மேக்சிமம்
இது பண்ற வேலையை ஷ்ரிங்க் பண்ற வேலையை தான் டிஎம்கே செஞ்சது. தட் இஸ் த மெயின் இஷ்யூ ஃபார் ராகுல் காந்தி டேக்கிங் தி டிசிஷன். எனக்கு பவர் வேணும் ராகுல் கேட்கறதும் தப்பு கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் தப்பு. நீங்க சொல்றீங்க சார், ராகுல் காந்தி அவர்கள் இப்போ சமீபத்துல பேசும்போது கூட தமிழகத்துல காங்கிரஸ் வளராம இருக்கிறதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அது ஒரு தான் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசனா சொல்றாங்க இல்லையா? தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க. அது அவங்க பார்ட்டியோட இன்டர்னல் மேட்டருங்க. ஸ்பேஸ் என்ன, 20 சீட் இப்போ வந்து 16ல 41 சீட்டு கொடுத்து 5 ஜெயிச்சாங்க, 21ல வந்து 25 வாங்கி 18 ஜெயிச்சாங்க. இந்த தடவை அவங்க வந்து 40 சீட்டு என்னமா கேட்டாங்க, 35நாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, 28 கூட ஓகே, ஆனா பவர் ஷேரிங் அது முடியாதுனாங்க. பவர் ஷேரிங் திமுக தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை யாரோடையும் ஷேர் பண்ண மறுத்ததோட விளைவு தான் இன்னைக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னா அத்தனை பேரும் விட்டா போதுன்னு பிச்சுக்கணும் ஒண்ணது. 2 லெஃப்ட்டும் பவர்ல இல்லாட்டி கூட அவன் பிச்சுன்னு போறான், விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸ். ஏன்னா திமுக அந்த மாதிரி அவங்கள நடத்துச்சு. பேச்சுவார்த்தை என்பது இட் வாஸ் நத்திங் பட் அ ரேகிங். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை ரேக் பண்ண மாதிரி ரேக் பண்ணாங்க. அதுக்கான பலன் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை விட்டு கொடுக்க மறுத்த திமுகவோட அடமென்சி தான் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன். இதுல சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் பாலிடிக்ஸ் அண்ட் இன் லவ் அண்ட் பாலிடிக்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபேர். என்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் நீ எனக்கு கொடுக்கல, எனக்கு 59 வருஷம் பொறுத்து எனக்கு பவர் கிடைக்குதுன்னு போது நான் போக தான் செய்வேன். லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல வந்து திமுகவோட இருக்கணும், அந்த பொறுப்பு திமுகவுக்கு இருக்கணும். பிஜேபியை தடுத்து நிறுத்துற பொறுப்பு காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, பிஜேபிக்கும் இருக்குது. ஏன் அதுல பிஜேபிக்கு ரோல் இல்லையா? உங்க பிஜேபி எதிர்ப்பு என்பது காங்கிரஸ் சார்ந்ததா இருந்ததுன்னா அரே கமான்யா நீங்க வந்து சுயநலவாதிகள் அர்த்தம். அப்படி பார்த்தா வந்து பிஜேபியோட பவர்ல இருந்தது திமுக தான், காங்கிரஸ் கிடையாது. அப்ப பிஜேபி டிஎம்கேவோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ன்றது ஒன்றும் ஐடியாலஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா அது வந்து டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவங்க பார்ட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஒன் பர்டிகுலர் ஃபேமிலியோட இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதானே ஒழிய ஒரு ஐடியாலஜிக்கல் கோஹரன்ஸ் அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராங்னஸ் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக திமுக எந்த காலத்தில் இருந்ததே கிடையாது. ஆஸ் அன் ஐடியாலஜி, திராவிடியன் ஐடியாலஜி கேன் நெவர் டிஃபீட் இந்துத்துவா. இட் இஸ் ஒன்லி த காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் கேன் டிஃபீட். இது உண்மை. கடந்த காலங்களில் போய் அவங்க கூட 4.5 வருஷம் பவர்ல இருந்து அனுபவிச்சது யார்? திமுக தான் அனுபவிச்சது. கம்யூனிஸ்டும் காங்கிரஸுமா போனாங்க. ஸோ இட்ஸ் அ லார்ஜர் டிபேட் அண்ட் அ லார்ஜர் இஷ்யூ. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டாண்டில் நிறைய டைல்யூஷன் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டாண்டில் டைல்யூஷன் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஃபேஸ் சேவரை அந்த பில்லில் மோடியால் ஆஃபர் பண்ண முடியுமான்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய $1 மில்லியன் கொஸ்டின். எனவே இந்த செஷன்ல வரப்போறது இல்லைன்றாங்க. இட்ஸ் கோயிங் டு பி இன் தி வின்டர் செஷன். நவம்பர்ல வரக்கூடிய வின்டர் செஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா கூட அது பெட்டரா இருக்கும் இல்லையா? இல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. நவம்பர்ல வந்து எப்படியாவது இவரை வந்து அகிலேஷ் யாதவ் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. ஏன்னா நம்ம தொகுதி, ஏன்னா பிப்ரவரியில யூபி எலெக்ஷன், அப்போ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். மாநிலத்துக்கு 80 சீட் இருக்கு, மாநிலத்துக்கு 120 சீட் கிடைக்க போகுது, அவரால் எதிர்த்து பேச முடியாது. அப்படி அவரை கார்னர் பண்ணிட்டு டிஎம்கேவை கெஜுவல் பண்ணி வழி கொண்டு வந்துடலான்னு அவங்க பாக்குறாங்க. It could happen, it may happen. Possibilities are very bright for this to happen, which is DMK supporting the delimitation bill. The only thing is how far Amit Shah and Modi can travel to offer a face saver for DMK. திமுகவோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன ஃபேஸ் சேவர் இருந்தால் போதும் அவங்களுக்கு. ஏன்னா பவர் இல்லாமல் மத்தியிலும் மாநிலத்திலையும் அவங்களால இருக்க முடியாது. டீலிமிட்டேஷன் பில் ஆதரிக்கிறாங்கன்னா they will extricate their pound of flesh. அது என்னன்றது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நன்றி சார். வணக்கம்.